வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகள் அப்படின்னா என்ன பார்க்க போறோம். வீட்டு விலங்குகள் பூனை. பூனை நம்ம துணைக்காக வளர்க்கும் விலங்குகள்ல பூனையும் ஒண்ணு. பூனை. பூனைய ஆங்கிலத்துல கேட்னு சொல்லுவோம். கேட். நாய். நாய் நம்ம வீட்டை பாதுகாக்கும், நமக்கு துணையாவும் இருக்கும். நாய். நாய ஆங்கிலத்தில் டாக்னு சொல்லுவோம். டாக். ஆடு. ஆடு நமக்கு பால் தரும். ஆடு. ஆங்கிலத்தில் ஆட கோட்னு சொல்லுவோம். கோட். பசு. பசுவும் நமக்கு பால் தரும். பசு. பசுவ ஆங்கிலத்தில் கவுன்னு சொல்லுவோம். கவ். கோழி. கோழி நமக்கு முட்டை தரும். கோழி. கோழிய ஆங்கிலத்தில் ஹென்னு சொல்லுவோம். ஹென். முயல். முயல நம்ம வீட்ல துணைக்காக வளர்ப்போம். முயல். முயல ஆங்கிலத்துல ராபிட்னு சொல்லுவோம். ராபிட். காட்டு விலங்குகள். சிங்கம். சிங்கம் காட்டோட ராஜா. சிங்கம். சிங்கத்தை ஆங்கிலத்தில் லயன்னு சொல்லுவோம். லயன். புலி. புலி வேகமா ஓடக்கூடியது. புலி. புலிய ஆங்கிலத்தில் டைகர்னு சொல்லுவோம். டைகர். யானை. யானை கூட்டமா வாழக்கூடிய விலங்கு. யானை. யானை ஆங்கிலத்தில் எலிஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எலிஃபண்ட். ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்து நீளமானதாக இருக்கும். ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கிய ஆங்கிலத்துல ஜிராஃப்னு சொல்லுவோம். ஜிராஃப். கரடி. கரடிக்கு தேன்னா ரொம்ப பிடிக்கும். கரடி. கரடிய ஆங்கிலத்தில் பியர்னு சொல்லுவோம். பியர். மான். மான் வேகமா ஓடக்கூடியது. அதோட கொம்புகள் மிகவும் அழகாக இருக்கும். மான். மான ஆங்கிலத்தில் டீர்னு சொல்லுவோம். டீர். நன்றி குழந்தைகளே. இதே போன்ற பதிவுகளை மீண்டும் காண நம்ம ஸ்ரீ தமிழ் எடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் குழந்தைகளே.